அனைவருக்கும் வணக்கம். உசர் நிஃப்டி இன்று ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கான காலையில் ஒரு வீடியோ போட்டு இன்றைக்கி லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லெவல் பிரகாரம் மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் பண்ணுது, அதன் மூலமாக நமக்கு ட்ரேடிங் பண்ணியிருந்தால் என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு. நாளைக்கு ஜனவரி 15ஆம் தேதிக்கான வீடியோ இது. அதாவது நிஃப்டி லெவலு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷன். இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டாகி இருந்தால் 23,241க்கு மேலே ட்ரேடு நடந்துச்சுன்னா மார்க்கெட்டு மேல் நோக்கி போகும். அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 23,288 வரைக்கும் போகும். நம்ம வழக்கமாக சொல்கிறது மாதிரி இந்த லெவல் பிரேக் ஆன உடனே இமீடியட்டாக என்ட்ரி ஆகாமல் ஆர்எஸ்ஐ கீழே வச்சு என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த டார்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது அன்னைக்கு நம்ம ட்ரேடிங் எடுக்கும்போது அப்போதைக்கு வந்த லோ தான் அந்த காலோட லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஆர்எஸ்ஐயில் கம்மி ரேட்டில் வாங்கும்போது திரும்ப அப் ட்ரெண்ட் கண்டினியூ இருக்கும்போது அது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே இது பிரேக் அவுட் நடந்த உடனே நம்ம இமீடியட்டாக கால் ஆப்ஷன் பை பண்ணும்போது ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் 30-40 ரூபா இறங்குனா நம்மளுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி நம்மளே எப்படா அசல் வரும், இல்லைனாக்கா இந்த மினிமம் லாஸில் வெளியேறிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடுவோம். எனவே ட்ரேடிங் எடுக்கும்போது ஆர்எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பரிந்துரையானது உங்களுக்கு ஒரு கைடு மட்டும்தான். இதை யூஸ் பண்ணி எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஃபைனல் டிசிஷன் அது உங்களோடதாக இருக்கட்டும். இப்போ நம்ம அப் ட்ரெண்டு ஃபஸ்ட் லெவல் பிரகாரம் பார்த்திங்கன்னா 23,241 கட் ஆச்சுனாக்க 23,288 வரைக்கும் போகும். 40 பாயிண்ட் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு 23 கட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு 40 பாயிண்ட் கிடைச்சதுன்னா டோட்டல் நமக்கு 80 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும். அதனால் லெவலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு ரீட்ரேஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரேக் அவுட்டு 23,309 பிரேக் அவுட் கொடுத்தாக்க 23,376 வரைக்கும் போகும். இந்த இடத்துல மறுபடியும் நம்ம வழக்கம் போல் ரீட்ரேஸ்மெண்ட்டில் வச்சு ட்ரேடிங் பண்ணணும். இதுக்கப்புறம் ஃபைனல் பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா 23,397. இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேஜராக நகரும்போது இது ஆக்டிவேட் ஆகும். நம்மளை பொறுத்தளவு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் ஒரு லாட்டுக்கு ஒரு 3,000 கிடைச்சா அதோட ட்ரேடிங்கை நிறுத்திக்கலாம். தொடர்ந்து 20 நாள் ட்ரேட் பண்ணி இது நல்லபடியாக நமக்கு தொடர்ந்து லாபம் கிடைக்கிது அப்படிங்கும்போது 20 ட்ரேடுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரெண்டாவது லாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த 20 ட்ரேடுக்குள்ளே இந்த லெவல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிது அப்படிங்கிறத உங்கள் அனுபவத்து மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணும்போது மணி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸு அதை விட முக்கியம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த நாளைக்கு ட்ரேட் பண்ணுறது எலிஜிபிள் ஆகிறீங்க. ஸ்டாப் லாஸ் போடலை அப்படின்னாக்க நாளைக்கு ட்ரேடில் நீங்கள் இருக்கிறது டவுட்டு தான், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ என்னோடய அனுபவம் மூலமாக சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட்டை மெயின்டைன் பண்ணுங்கள், மணி மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப் ட்ரெண்டுக்கான டேட்டாவை நம்ம பார்த்துட்டோம், மார்க்கெட்டு எந்த மாதிரி போகும் அப்படின்ட்டு. அடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு எந்த மாதிரி லெவல் எடுக்கும் அப்படிங்கிறத அதையும் பார்த்துடலாம். (23,158) பிரேக் ஆச்சுன்னா 23,112 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. (23,158) லெவல் கட் ஆச்சுனாக்க நமக்கு 23,112 இது ஃபஸ்ட் ரவுண்டு. வழக்கம் போல் சொல்கிறது தான். 23,158 பிரேக் அடித்த உடனே நம்ம 23,200 புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல பை பண்ணாமல் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு கிடைச்சதுக்கப்புறம்
இந்த 23,158 பிரேக்கு அடிக்கும்போது என்ன ரேட்டு இருக்கோ அந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூ. 100 இருக்கிற ஆப்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும்போது உங்களுக்கு ரூ. 80 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ரூ. 20 அப்படிங்கிறது இதுதான் உங்களோட ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு பயத்தை உருவாக்குற அமௌண்ட் இதுதான். அப்போ நீங்கள் ரூ. 80 என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா அது வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட கால்குலேஷன் பிரகாரம் போகாமல் ஆப்போசிட்டில் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகும்போது மட்டும்தான் அந்த புட் ஆப்ஷன் குறையும். அப்படி இல்லாட்டி நீங்கள் சரியான இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் அதிகபட்சம் அவ்வளோதான் நகருமே தவிர உங்களுக்கு ஒரு மேஜர் லாஸ் கொடுக்காது. அதனால் மார்க்கெட்டு ஒரு செல்லிங்கில் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு டார்கெட்டில் எக்ஸிட் ஆகிறது பெஸ்ட் ட்ரேடிங். அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் 23,090 பிரேக் அடித்ததுனாக்க 23,024 வரைக்கும் வரும். அப்போ வழக்கம் போல் தான் இந்த இடத்துல 23,100 புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஒரு அரௌண்டு ஒரு 40-50 பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் லெவல் இது மேஜர் மூவ்மெண்ட் நடக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகும். 23,002 பிரேக் அடித்ததுனாக்க 930 வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சைடு வந்து 3 லெவலும் பையிங் சைடு, லோயர் சைடு ஒரு 3 லெவலும் சேர்ந்து மொத்தம் 6 லெவல் வந்து நான் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு கேப் அப்பு கேப் டவுனில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெவல் பாஸ் ஆகிரும். நார்மல் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் லெவலும் கேப் அப் கேப் டவுனில் செகண்ட் லெவலும் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து 20 நாளைக்கு நீங்கள் ஒரு லாட்டு மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் போடணும், டார்கெட் பண்ணணும். அதே நேரத்தில் அதிக என்ட்ரி கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனாக்கா இது மருந்து சாப்பிட்ற மாதிரி வியாதிக்கு மருந்து கசப்பாக தான் இருக்கும், ஆனால் பலன் வந்து இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி மார்க்கெட்டில் ஜெயிச்சிருவீங்க. மறுபடியும் ஏற்கனவே சொல்ல அதே விஷயந்தான். நான் செபி ரிஜிஸ்ட்ரேடு ஆள் கிடையாது. நான் வந்து என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு வந்து இதில் தெரியப்படுத்துகிறேன். லைவ் கால்ஸ் வேணுனாக்க ஒசூர் நிஃப்டி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அனைவருக்கும் நாளைக்கு மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு காளை கரடி இந்த 2 தான். அதனால் நாளைக்கு புல் மார்க்கெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். காளை மார்க்கெட்டு வர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.